ஒரு கழுதை ஆல்மோஸ்ட் செத்துருச்சு, ஆனால் அது லைஃப்பை சேஞ்ச் பண்ணுச்சு. செத்த கழுதை எப்படிங்க லைஃப்பை சேஞ்ச் பண்ணும்? கேட்டு தான் பார்ப்போம். ஒரு விவசாயி இருந்தார், அவர்கிட்ட ஒரு கழுதை இருந்துச்சு. அந்த கழுதை தெரியாமல் கிணத்துல விழுந்துருச்சு. கொஞ்சம் ஆழமான கிணறு, மேலே எடுத்துக்க இல்லை. ஸோ கழுதையை எடுக்க அவரும் நிறைய ட்ரை பண்ணார், என்னன்னாலும் எடுத்துக்கல. அதுக்கு பிறகு அவர் ஒரு முடிவுக்கு வந்தார், இந்த கழுதையை அப்படியே புதைச்சிருவோம், இது ரொம்ப பாவம், ரொம்ப கத்துது. இதை ரொம்ப இறக்கமாப்பட்டு அவர் அந்த கழுதையை சரி பரவாயில்ல அப்படியே புதைச்சிருவோன்னு சொல்லி மண்ணு போட துவங்கினார். மண்ணு போட போட கழுதை கத்தி 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 ரொம்ப சோர்ந்து போயிடுச்சு. இதுக்கு மேலே எதுவுமே இல்லை, என் லைஃப் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சிருச்சு. அப்போ கொஞ்சமாக இப்படி அரைவாசிக்கு மண் வந்த பிறகு அது கொஞ்சம் மூச்சு திணற ஆரம்பிச்சிச்சு. மூச்சு திணற ஆரம்பித்தா என்ன செய்வோம்? கொஞ்சம் துடிப்போம்ல, துடிக்கிற துடியில் ஒரு கால் எடுத்து இப்படி மண்ணுக்கு மேலே வச்சிச்சு. வச்ச பிறகு அதுக்கு தோணுச்சு மற்ற காலையும் வைக்க முடியுமே அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி மற்ற காலையும் எடுத்து வச்ச பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக பின்னுக்குள்ளே 2 காலையும் எடுத்து மண்ணுக்கு மேலே வச்சிருச்சு. கொஞ்சம் மேலே வந்துடுச்சு. இதை பார்த்து விவசாயி என்ன செஞ்சார்? இன்னும் கொஞ்சம் மண் போட்டார். இப்படி மண் போட 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 இந்த கழுதை கொஞ்சம் கொஞ்சமாக மேலே உயிர் தப்பி வெளியே வந்துடுச்சு. யோசிச்சு பாருங்க, நாங்களும் இந்த மாதிரி எத்தனை கிணறுல வாழ்க்கைக்குள்ளே விழுகிறோன்னு சொல்லிட்டு. ஆனால் இவ்வளோ தான் நம்ம வாழ்க்கை, எழும்பவே முடியாதுன்னு நினைக்கிறோமா இல்லையா? ஆனால் விவசாயி போடுற ஒவ்வொரு மண்ணும் அந்த கழுதையை என்ன செஞ்சிச்சு? நிற்க வச்சிச்சு. ஸோ நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ பேர் நமக்கு மேலே மண் போடுறாங்க, ஆனால் போடுற ஒவ்வொரு மண்ணுலையும் அந்த கழுதையால் நிற்க முடியும்னா ஏங்க எங்களால் நிற்க முடியாது? எலும்பி நின்று எங்களாலையும் ஜெயிக்க முடியும். உங்களை கீழே தள்ளுற எந்த விஷயமா இருந்தாலும் அதை ஒரு சந்தர்ப்பமாக மாற்றி நம்மளால் மேலே வர முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் நம்ம லைஃபே முடிஞ்சிருச்சு, எல்லாம் லோஸ்ட் அப்படின்னு நம்ம நினைக்கிற நேரம் நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க அது தாங்க ரொம்ப முக்கியங்கண்ணே. லைஃப் உங்களை புதைக்கலாங்க, ஆனால் நாங்கள் ஷேக் ஆகி மேலே வரணும். ஏன்னா இது எங்களுடைய லைஃப். யாரும் எங்கள் மேலே மண் போட்டு எங்கள் லைஃப்பை மூட வைக்கிறதுக்கு இது அவங்களுடைய லைஃப் கிடையாது, இது எங்களுடைய லைஃப். ஷேக் ஆகி வெளியே வாங்க.